தாலிபானின் பிடியில் உள்ள இந்திய வீரரை மீட்பதில் தொடரும் சிக்கல். எல்லை பாதுகாப்பில் உள்ள வீரர்கள் கூடுதல் கவனத்தில் இருக்க வேண்டும் என்று ராணுவ உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தல். அட்டாரி வாகா எல்லை முழுவதுமாக மூடப்பட்ட நிலையில் 80 பாகிஸ்தானியர்கள் எல்லையில் தவித்து வருவதாக தகவல். 2 இந்தியர்களும் அங்கிருந்து இந்திய எல்லைக்கு வர முடியாமல் தவிப்பதாக தகவல். இதுவரை 2000 ரூபாய் நோட்டுகள் 98.24% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். ரிசர்வ் வங்கிக்கு திரும்ப வராத நோட்டுகள் இந்தியா மட்டுமின்றி நேபாளம், பூட்டான், வங்கதேசம் போன்ற நாடுகளில் இருக்கலாம் என்று நிபுணர்கள் கணிப்பு. நல்ல திட்டத்தை முதலில் எதிர்ப்பது, அவமதிப்பது, பின்னர் ஏற்றுக்கொள்வதுதான் பாஜகவின் வழக்கம். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் அளித்துள்ள மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். ரூபாய் 9,928 கோடி மதிப்பீட்டில் அம்பத்தூர் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரை 21.76 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய வழித்தடம் அமைக்க திட்டம். திமுக ஆட்சியில் சிறு குழந்தைகள் முதல் வயதானோர் வரை எவருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று ஈரோட்டில் வயதான தம்பதி கொலைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். கொள்ளை குற்றங்களால் பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கின் மீதான நம்பிக்கை முற்றிலுமாக சிதைந்துவிடும் அபாயம் உள்ளதாக கருத்து. போராட்டத்தில் ஈடுபடும் அங்கன்வாடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரிக்கை. போராட்டத்தில் ஈடுபட்டு குழந்தைகளின் நலனுக்கு எதிராக செயல்படும் ஊழியர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர் என்று விளக்கம். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு எந்தவித உறுதியும் இல்லாத நிலை உள்ளது. சிவகிரி முதிய தம்பதி கொலையை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. வரும் 6ஆம் தேதியன்று கோவை, நீலகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 8ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. உலகின் மிக வயதான பெண்ணாக அறியப்பட்ட காணபுரம் லூகாஸ் காலமானார். இங்கிலாந்தைச் சேர்ந்த 115 வயதான எத்தல் கேட்டர் இப்போது உலகின் வயதான பெண்மணியாக அங்கீகரிக்கப்பட்டார். கேரளாவில் விழிஞ்சம் துறைமுக திறப்பு விழாவில் பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் சசி தரூர். விழாவை பார்க்கும் பலருக்கு தூக்கம் பறிபோயிருக்கும் என இந்தியா கூட்டணியை மறைமுகமாக குறிப்பிட்டு பிரதமர் மோடி சாடல். ஈரோடு சிவகிரி அருகே முதிய தம்பதி படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சம்பவ இடத்தில் உள்ள தடயங்கள் குறித்து தீவிர ஆய்வு. உத்தரப்பிரதேசத்தில் கங்கா அதிவிரைவு சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி கடற்படை ஒத்திகை. எல்லையில் பாகிஸ்தானுடன் பதற்றம் நிலவும் சூழலில் ரஃபேல், மிராஜ் விமானங்களின் தயார் நிலை குறித்து ஆய்வு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.